ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை கிரேவி இதெல்லாம் முட்டை வேக வச்சு சாப்பிட்ருப்பீங்க, ஆம்லேட் ஊற்றி சாப்பிட்ருப்பீங்க. ஒரு முறை இந்த மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டான முட்டை குழம்பை, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோம்பு, பட்டை, ஏலக்காய் 2 பிரித்து வச்சுருக்கேன், கிராம்பு ஒரு 5 கிராம்பு, 2 பிரிஞ்சி இல்லை, இது மட்டும் சேர்க்க போகிறோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா சூடாயிடுச்சு. 2 பட்டை, எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கிளறி விட்டுடுங்க. அது நல்லா பொரியட்டும், சோம்பு நல்லா பொரியட்டும். தக்காளியும் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை விட தக்காளி அளவு ஜாஸ்தியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். முதல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. லைட்டாக கிளறி விட்டுடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 முட்டைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா குழம்பு கொதிக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம முட்டையை கடைசியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். முதல்லையே முட்டையை ஆட் பண்ணக்கூடாது. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம இறக்குறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி முட்டையை ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் உடச்சி இந்த குழம்புல ஊற்றிட்டா முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். ஊற்றும் போது மஞ்சக்கரு மட்டும் தனியாக உடையாமல் பார்த்துக்கோங்க. மஞ்சக்கரு வந்து முழுசாக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மஞ்சக்கரு இந்த மாதிரி முழுசாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும் குழம்பு. முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டை ஊற்றுங்க. அது மாதிரி முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக விட வேண்டாங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே முட்டைலாம் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்காம தான் செய்திருக்கேன். இதில் அந்த முட்டையில் மட்டும் ஒரு பிஞ்ச் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெப்பர் வந்து உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிடும். முட்டை வெந்து வரும்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போது இது கூட நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த டேஸ்ட்டான முட்டை குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.